ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கண்ட குங்குமக்காரி ஹரியே பிலதாரி ஹரியே பிலதாரி ஒரு குடிசையிலே மறைஞ்சிருக்கும் முத்துமாரி ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கண்ட குங்குமக்காரி வந்து கோயில் கண்ட குங்குமக்காரி கண்ட காலண்டு முறுக்கு எங்கே வச்சேன் banana kuraya
அங்கே இருந்தால் நாய் உயிரை வாங்குது, உள்ளே போகுது கோயிலுக்குள்ளே, பயப்படுவாங்கல்ல. அதான் நான் பாடுதானக்கா யூடியூப்புக்கு அந்த பாட்டை எடுக்கேன். அங்கே போனால் அது அட்டுலேயும் தங்க முடியல. 5 நாய் வளர்த்தையும் செத்துட்டு, பக்கத்து விட்டு நாய் உயிரை வாங்குது. இதே போல் ஒரு நாய் செத்துட்டுன்னு பாசம் வச்சு வளர்த்தது தப்பா போச்சு. நமக்கு ஒரு காவலுக்கு வேறு என்ன இருந்தாலும் சங்கடம் இல்லைன்னா அங்கே உள்ள வரைக்கும் போகுது கோயிலுக்கு. தப்புல இதில் உண்டு வாய் வச்சுட்டுனா சங்கடம்லாம். கோயில் வீடு பொங்கி வச்சுருப்பாங்க, சாமிக்கு வாயை வச்சுட்டுனா அதுதான் இங்கே வந்துட்டேன். பொட்டு அடிக்காங்க கனியா யாரு? தம்பி இருக்கான், இருந்து என்னத்துக்கு 50 லட்சம் அங்கே அக்காங்க மாட்டான். காலம்புறம் பணம் தான், களி உலகம், பாசம்லாம் கிடையாது. பாசம் எங்கே இருக்கு? பணக்காரி கூட தான் சேருதான். பணக்காரி கூட தான் செய்தா. தம்பியை கட்டி பிடிச்சி 10 லட்சம் வாங்கி பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். நம்மளை அக்கான்னு கட்டி பிடிக்கணுமே. என் கதையை பார்த்தா என் குடும்பத்துக்காக நான் வாழ்க்கை வேலையை தொலைச்சவன். வாழ்க்கை வேலை தொலைச்சிட்டு ரோட்டில் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பணத்தில் உறங்குது ஆளுவல்ல. நானும் கோடீஸ்வரி தான் கோடீஸ்வரி தான். நகை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி 1.5 கோடி சொத்து, 2 ஆம்பளை பிள்ளை. அவ்வளோ அப்படி இடம் போட்டு பார்க்காளுவா. இப்போ கை நிறைய ஒரு கார் வாங்கிட்டு போ, இப்போ தேவையில்லை. நீங்கள் எனக்கு என்னத்தை அள்ளி கொடுத்துட்டியா, நான் உங்களுக்கு என்னத்தை அள்ளி கொடுத்துட்டேன். அவன் இருந்து எதுக்கு 50 லட்சம் வாங்குதான். என் வீட்டுக்காரெல்லாம் நான் 4 டிகிரி, 1 டிகிரியில் 7 வருஷம் போயிடுச்சு. 1000 ரூபா சம்பளம். அங்கே பீ குளத்தில் அடைஞ்சு இப்படி ஒரு வீடு எனக்கு கொடுத்தாங்க. பீ குளத்தில் அடைஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ நான் 7 இடம் வாங்கி 1 லட்சத்துக்குள்ள இடத்த 50 லட்சம் விற்றுட்டேன். 2 பிள்ளைகளும் இன்ஜினியர் படிக்க வச்சு எங்கள் அப்பா படிக்க வச்சார். பெரிய காலேஜில் கம்பெனியில் வேலை பார்க்கணும். சின்னவன் 40 லட்சம் செலவழிச்சேன். தாலி கூட கிடையாது, எல்லாம் விற்றுட்டேன். இதே போல் 3 லட்சம் போட்டுருது. 3 லட்சம் போட்டுருது. இங்கே வரும் சாமியை கொண்டாடு. வாழ்க்கை உங்கள் போல தான். வாழ்க்கையே வெறுத்துட்டு வீட்டில் கோயில் கட்டியிருக்கோம்னா பூசாரியாக இது போட்டு மாரியம்மா வருது. எனக்கு மாரியம்மா வரும். இந்த ஏசப்பா போட்டு மாரியம்மா வருது. கோயில் கூடயா போய் எடுப்பேன், யூடியூப் எடுப்பேன். சாமி வருது, என்ன செய்ய. நீங்கள் மதிக்கையில உங்களை நான் மதிப்பேன். நீங்கள் பாசம் கொடுக்கலாம். பாசம் என்ன பணம். எங்கள் அப்பா பிச்சை எடுத்தா இப்போ உலகத்தில் கோடிக்கணக்கில் இருக்குது, ஆள் இல்லை. என்ன புண்ணியம். பணம் ஒன்றும் கொண்டு வர கிடையாது. பாசம் தான் நிறையமாக வரும். நீ பாசம் குடிக்க பாசம் கொடுப்பேன், மதிப்பியா மதிக்க, மிதிச்சானா மிதிச்சு போய்கிட்டே இருப்பேன். தேவையில்லை. நான் பொட்டப்பிள்ளை பெறல இவன்கிட்ட போய் நிற்க. பொட்டப்பிள்ளை ஒரு பவுடர் போட்டு பொட்டு வச்சேன். நான் பொட்டு வைக்க முடியல. ஆமாம்,
ஸ்டிக்கர் விழுந்துரும். சரி நாய்க்கு பயந்து போய் தான் இங்கே கிடக்கு. அங்கே போய் யூடியூப் எடுக்கலாம். அங்கே உள்ளே போய் சோத்தில் வாய் வச்சிடக்கூடாது. சனியாக முடிச்சேன் ஓடிட்டா அங்கே ஓடிட்டா அங்கே இங்கே தான் கிடக்கு. இங்கே தான் கிடக்கு நாய். அங்கே உள்ளே போகுது. உள்ளே போய் வாய் வச்சுட்டுனா என்ன தின்னாலும் நாய்க்கு போட்ட முடியாது. எவ்வளோதான் போட முடியும்? அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. எலும்பு திங்க தான் செய்யுது. பறக்கு. ஒரு பழமொழி சொல்லலாம் தெரியுமா? நாய் பிறந்த எனக்கா பறக்காத. இங்கே கிடையாதுப்பா. அங்கே ஹோட்டலில் இருக்கு. எலும்பு திங்க தானே கேட்க. நானும் ஒரு ஊற்றி சோறுனாலும் பறக்கு சொல்லுங்களா. நாய் பிறந்தாப்புல பறக்குங்க. அப்படியே திங்கையில் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இங்கே உட்காந்து நான் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது அங்கே போனோம்னா போயிருப்போம். வாரேன் பிறதான் வரணும். ஆனால் கடற்கரை அங்கே ஓடிடும். எவ்வளோ ஆகிட்டு? எவ்வளவு அது நேரா சாயங்காலம் வரைக்கும் கொஞ்ச நேரம் வேலை இருக்குது. சாயங்காலம் வரையில் உங்களுக்கு நான் எழுதி வச்சுக்கிட்டேன். 17 தானே எழுதி வச்சுக்கிட்டேன். மறந்து கடன் கொடுத்துட்டு தான் வரேன். அந்த கடையில் 20 ரூபா கடன் கொடுக்கணும். கொடுத்துட்டு வரேன். 17 மறந்து கொடுத்தாலும் நாளை பின்ன தரும். அந்த கடைக்கு 20 ரூபா கொடுக்கணும். 20 ரூபா கொடுத்துட்டு தான் வா. மறந்துடு. அது பிறகு நாளைக்கு எப்படி தருவேன்? கொடுத்துடும். பாதை முக
தந்தருள்வாய் விநாயகா திங்களும் மும்மாறி மாறினும் மாறாத அழகான மேல்நாடு சீமை என்று சொல்லக்கூடிய காட்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேரும் புகழும் கீர்த்தி பெற்ற நாடு. நாடு எந்த நாடையா? புகழ் படைத்த நாடாகவே விளங்குகிறது. உலகமெல்லாம் பெயர் படைத்த நாடாக இருக்கும் இந்த வாப்பான்குளம் நகரத்தில். ஆமா, வாப்பான்குளம் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா? ஊர் மக்கள் ஒன்றாகவே இணைந்து அது மட்டுமல்லாது இந்த இடத்திலே அழகாகவே அப்பன் கருப்பை சுவாமி தலவாய் மாடனோடு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பிடும் குல தெய்வமாகவே விளங்குகிறார்களே. இந்த கருப்பை சுவாமிக்கு கொடைவிழா திருவிழா நடத்தி வரக்கூடிய அன்புமிக்க மக்கள் யார் யார் என்று கேட்போமே. ஆனால் யாரு சான்றோர் குல மக்கள் என்று சொல்லக்கூடிய வாழைக்கு 2 குலையானது கண்ட வரக்கண்ட வள்ளல்கள் என்று சொல்லுவார்கள். வள்ளல்கள் வையை காவேரி ஆறு தான் உடைந்து இருக்கக்கூடிய வேளையிலே பாண்டிய மன்னிடத்திலே எதிர்த்து போர் புரிந்து கூடை தொடமாட்டோம் முட்டி தொடமாட்டோம் என்று சொல்லி எதிர்ப்பு போர் புரிந்து இரட்டை சங்கை அமுதாக பெற்ற வாழர்கள் வாழைக்கு 2 குலை கண்ட வள்ளல்கள். சான்றோர் உள்ள மக்கள் ஒன்றாக அப்பன் கருப்பை சுவாமி ஆலயத்திலே தலவாய் மாடன் ஆலயத்திலே இப்பொழுது மரியாதை புதிய முறையானது நடக்கிறது. நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக விளங்குவது தாயும் தந்தை. தந்தையும் அல்லவா? அது போலவே தெய்வங்களுக்கெல்லாம் முன்னோடி தெய்வமாகவே தாயும் தந்தையுமாக இருந்து குலதெய்வமாக இருந்து காத்து வரக்கூடியது தர்ம சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயனார் அல்லவா? ஐயனார் அப்பேர் விட்டு வேம்படி ஐயன் இரட்டை மலை ஐயனானவன் பிறக்க வேண்டும் அல்லவா? பிறக்க வேண்டும். அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்கு இந்த கலையை கற்றுத்தந்த முன்னோர்களை எல்லாம் அவர்களையும் வாழ்த்திக்கொண்டு அடுத்தபடியாக அப்பன் கருப்பசாமி பிறக்கணும் தலவாய் மாடன் பிறக்க வேண்டும் அல்லவா? பிறக்க வேண்டும் என்பதாகவே நாங்கள் பாடக்கூடிய பாடலில் சொல் குற்றம், பொருள் குற்றம், சாரீர குற்றம், இசை குற்றம், ஏதேனும் குற்றம் குறிக்கிறது அருள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஒரு பாதங்களை மண்டிகை இருவாட்சி பாரியாத போன்ற மலர்களை எல்லாம் கொண்டு ஐயனுடைய கதையை பாட வரக்கிறோம். பாடுகிறோம். குமர குரு வெற்றி வேலா தர்மசாஸ்தா கோயிலில் அதோ உள்ளே நுழைஞ்சிட்டு நாய் எந்த கோயிலுக்கும் உள்ளேயும் போகாது. தண்ணி விடுங்க. நான் அதுக்கு தான் இப்போ அங்கே போகாம ஏன் முஞ்சியை காட்டுதேன். அந்த பாட்டை எடுத்து நான் முடிச்ச கணக்காக போடுறேன். அங்கே போனால் எச்சி வாயில் வச்சிடக்கூடாதுல்ல சாப்பாட்டில். நான் பாருங்கள் எந்திரிச்சோன்னா வந்துட்டு பாருங்க. இன்னும் அங்கே போனால் சாப்பாட்டில் வாய் வச்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு தான் ஏன் முஞ்சி அந்த பாட்டை வச்சு ஏன் முஞ்சி எடுத்து போடுறேன். நான் படிக்கணுக்கு அதை போட போகிறேன். அங்கே போனால் சாப்பாடு உள்ளே போகுது. தர்மசாஸ்திராலாம் நாய் கோயிலில் அதான் உள்ளே போகுது. புரியுதா? மற்ற கோயில் உள்ளே போவே டக்குன்னு.
அட்டூழியம் பண்ணுது இது. இப்போ ஆடுதம்ல நான் ஆடுதானே பாருங்க.
பார்வம் சிவனாரும் நானே அங்கே இருக்கக்கூடிய வேலை இப்படியாக இருக்கக்கூடிய வேலையே 3 தொழில் 3 மூர்த்திகளுக்கு ஆக்குவதற்கு ஒருவராகவும் அழிப்பதற்கு ஒருவராகவும் கட்டி காப்பதற்கு ஒருவர் என்றும் சிவன் கம்பன் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மூர்த்திகளுடைய தொழிலே ஒருவராக நான் செய்ய வேண்டும் என்பதாகவே நினைத்து பண்டு மகா ரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஷியாகப்பட்டவர் மூர்த்திகளுடைய அருளை பொருளை நான் ஒருவன் பெற வேண்டும் என்பதாகவே நினைத்து ஆனால் மூர்த்திகளின் கடந்து சென்று விடுவார்கள் என்பதாக நினைத்து அவருடைய தவத்தை கலைப்பதற்காகவே ருத்ரன் சிவன் என்ன தெரியுமா நாய் எங்க கண்ணில் நாய் எங்க போச்சு அங்க போயிட்டா நாய் என்னுடைய தவமானது கலைந்தது கிடைக்க வேண்டும். ஆனால் நீ யாரால் பிறவி செய்யப்பட்டாயோ அவனுக்கே எதிரியாகி அவனுடைய கையால் உனக்கு மரணம் இருக்கும் என்று சொல்லி அவனுடைய காலை பிடித்து எரியக்கூடிய வேளையிலே அந்த குழந்தை எங்கே வருகிறது தெரியுமா? எங்கே வருகிறது? எந்த நாட்டுக்கு வருதுமானால் நாட்டிலையோ நல்ல நாடு நாவலது புகழ் நாடு மணித்தளம் போன ஆண்டு வருகிறான் அல்லவா?
திமுக வருடம் அவனுடைய மனையாளாக இருக்கிறாரே வெங்கட்கண்ணி வெண்கொடியார். மன்னவனும் தேவியுமாகவே மனம் மகிழ்ந்து அழகாகவே ஆண்டு வருகிறார். மனம் மகிழ்ந்து ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய வேளையிலே மன்னனுடைய சொல்லை மனையால் கேட்கிறார். மனையால் சொல்லுகிற நல்வார்த்தையை மன்னனும் கேட்டுக்கொள்கிறார். இந்த காலத்துல வீட்டுல கணவன் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும். மனைவி சொல்லக்கூடிய ஏதேனும் நல்வார்த்தை இருந்தா அதையும் கணவன் கேட்கணும். நான் என்ன கேட்கறதுன்னு இருந்தோம்னா அதே போர்லாம் நடக்கும். வீட்டுக்குள்ள ஆமா. அதனால் மனையாளுடைய சொல்லை மன்னவன் கேட்கிறான். மன்னவன் வா கோயிலுக்கு போனால் உள்ளே போகுதுண்ணா. கோயிலுக்கு போனால் நாய் உள்ளே போகுது. சாத்தா கோயிலில் நாய் உள்ளே போகுது. யூடியூப் சேனல் யூடியூப் எடுக்கலான்னு போனேன். எடுக்க விட முடியுது. உள்ள சோத்தில் உண்டு வாய் வச்சிட விட இல்லை. எங்கள் வந்துட்டு இருக்க விட முடியுது கோயில். ஆட்சியாலும் ஆண்டு வரக்கூடிய வேளையில் குழந்தைக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்து பார்க்கிறார். தர்மத்தின் வழியாகவே பிள்ளை இல்லை. எனக்கோ குழந்தை இல்லை என்பதாகவே சொல்லுகிற வேலை. அப்பொழுதுதான் திருப்பாக்கரையில் தேவ அமிர்தமானது கிடைக்கிற வேலை. தேவ அமிர்தத்திற்கு தேவருக்கும் அசுரருக்கும் சண்டை கொடுக்கிறது. தேவரை காத்து அசுரரை அழிப்பதற்காகவே சுதர்சன சக்கரத்தை ஏவ செய்தார் அல்லவா விஷ்ணு பகவான். அந்த விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரமானது அந்த பாதாளம் நோக்கி வருகிற வேலை. இதோ இருக்கிறானே இந்த ரிஷிமுகா வரனுடைய தேவியாக இருக்கக்கூடிய இரட்டக்கண்ணி ராஜ்வதியால் சக்கரத்தை பார்த்தால் வணங்கி நிற்கிறார். கையேந்தி வணங்கி இருக்கக்கூடிய வேலை இந்த வண்டமகாரசி எதிர்த்தார் அல்லவா குழந்தை. அந்த குழந்தை சக்கரத்தின் வலிமையால் அவருடைய கரத்திலே வந்து விழுந்தது. கரத்திலே விழுந்ததால் இது வைக்கிறார் தெரியுமா? சக்கரத்தை வணங்கியதின் வல்லமையால் இறந்ததால் அரக்க குலத்திலே உதித்தனாலும் இந்த குழந்தைக்கு எப்படி வேண்டாம் கொடுக்கிறான் தெரியுமா? எப்படி கொடுக்கிறார்? வல்லமையோடு விழுந்ததனால் வல்லவன் என்றும் அரக்க குலத்திலே உதித்தினால் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று வேதாமம் என்று கொடுத்து ஆனால் உலகத்தை அடக்கி ஆளவிருப்பதினால் பத்மாசூரன் என்பதாகவும் வேதாமம் கொடுத்து பத்மாசூர வல்லரக்கன் என்று வேதாமம் கொடுத்து குழந்தையை வளர்த்து வருகிறார். ஒரு வயதா இரு வயதா மொத்தம் 1 வயது மாற்றி 1 வயதாச்சு 1வது வயதிலே ஊர்ந்து விளையாடுவாரா அவன் 2வது வயதிலே இருந்து விளையாடுவாரா 1வது வயதிலே முட்டையிட்டு அடிவாரா 3வது வயதிலே நடந்தோடி விளையாடுகிறான். மகனை பார்க்கிறான். குழந்தையாக இருக்கக்கூடிய வேலையை நாம சில பொருட்களை கொடுக்க வேண்டும் அல்லவா? நமக்கு முதலை பிறந்ததை ஆனால் முதலாவதாக அறிவை ஊட்டணும். அறிவை கல்வி வளர்க்க வேண்டும். அறிவோடு சேர்த்து அன்பை ஊட்ட வேண்டும். அன்பும் அறிவும் கொடுத்ததை ஆனால் குழந்தை வளர அறிவோடு வளரும். ஆள் வளர்த்தால் போதாது அறிவும் உடனே வளர்க்க வேண்டும். இந்த காலத்துல பிறந்த மறுநாள் அக்னியில போட்டுருவாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அக்னியில போட்டு வைக்காங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி முன்னாடியே பேர் கொடுத்துருவாங்க. ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் கொடுக்க ஒரு பேர் இது போட்டா ஆம்பளை பையன்
ஆமா லீவு போட்டா சம்பளம் இல்லை. சரி ஒரே பேராமத்தை கொடுத்து உடனே அட்மிஷன் போட்டுருவாங்க. இங்க முன்னாடியாச்சும் 5 வயசுக்கு மேலதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. இப்போ 1 வயசுல 1 வயசுல அது கொஞ்ச நாள் ஆச்சு. பால்வாடி ஒண்ணு திறந்து ஒரு 3 வயசுல பிடிச்சி தள்ளுறாங்க பிள்ளைய. இப்ப பிறந்த உடனே ஹைஸ்கூல்ல சொல்லிட்டு பிறந்த உடனே போடுறாங்க. அதுக்கு அம்மானு சொல்ல தெரியாது, அப்பான்னு சொல்ல தெரியாது, ஆமா ஆயின்னு சொல்ல தெரியாது, பசிக்குன்னு சொல்ல தெரியாது. சரி அந்த பிள்ளைய கொண்டு